விஜய் வந்து காவேரி கடைக்கு போறத பார்த்துட்டு சரி நம்மளும் கடைக்கு போவோம், காவேரி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால பேசிட்டு ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க. காவேரி வந்து விஜய் வரத பார்த்துட்டு இங்க பாருங்க, இப்ப எதுக்காக என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, அதுதான் நீங்க மாமி கிட்ட சொன்னீங்கல்ல உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி, அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி நீங்க போக வேண்டியதானே. ஏன் காவேரி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உன்கிட்ட அன்னைக்கு எவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னுமே நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கலனா இதுக்கு மேல நான் என்ன காவேரி பண்றதுன்னே எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதான் மாமி நீங்க பொண்ணு பார்க்க சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்குமே எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இப்போ உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதா, நல்லா கஷ்டப்படட்டும் கஷ்டப்படட்டும், என் மனசு எவ்வளவோ நோகடிச்சிங்கல்ல, இந்த ஒரு தடவை நீங்க கஷ்டப்படுறதுனால ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய் வந்து கரெக்டா என் மனசுலாம் கஷ்டப்படவே இல்லையே, நான் எப்பயும் போலதானே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால காவேரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. விஜய் இருந்துகிட்டு ஏன் காவேரி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீயாவது உங்க அம்மா கிட்ட போயிட்டு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கியா, அதையும் தான் என்னை நம்ப சொல்ற, எதுக்காக இப்படி பொய் பேசுறேன்னு எனக்கு தெரியல, என் மனசு நோகடிக்கணுன்றதுக்காக தான் நீ இப்படி பேசுற. அந்த டைம்ல மாமி வந்துட்டு ஏன்பா விஜய் திருப்பி இந்த காவேரி வந்து உன்னை டென்ஷன் படுத்திட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்ல மாமி, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம், அதான் நீங்க பொண்ணு பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண சத்யா அவர்களுக்கும் ராஜ்குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்களும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.